சாமி சொல்றாரு, அம்மனோட சிலைக்கு முன்னாடி ஐதீக முறைப்படி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்னதா ஒரு போட்டி நடக்கும். ஒவ்வொரு மனைவிமார்களும் அவங்க கணவனுக்கு தெரியாம இந்த கோயிலுக்குள்ள எங்க வேணாலும் ஒளிஞ்சுக்கலாம். அவங்க ஒளிஞ்சுக்கிட்டது பின்னாடி கணவன்மார்கள் அவங்களோட மனைவிய தேடி கண்டுபிடிச்சு அம்மனுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அந்த ஐயர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாரோட ஒய்ஃபும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஆம்பளைங்க எல்லாம் தேட போறாங்க பொம்பளைங்கள. தீரஜ் கிட்ட முத்துப்பாண்டி சொல்லிட்டு ஓடுறாரு. முத்துப்பாண்டிய பார்த்துக்கிட்டே ஒரு வயசான பாட்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹாசினி முத்துப்பாண்டிக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பப்ப எட்டி பாத்துக்கிறாங்க ஹாசினி முத்துப்பாண்டி வர்றாங்களான்னு. தீரஜும் மீனாட்சிய தேடுறாரு மெதுவா நடந்துகிட்டே. முத்துப்பாண்டியும் ஹாசினியும் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிட்டே ஓடி போறாங்க. அந்த டயத்துல ஹாசினியும் முத்துப்பாண்டியும் இடிச்சுக்கிறாங்க. ஹாசினி மாமான்னு கத்துறாங்க. அப்ப தீரஜ் மீனாட்சிய கண்டுபிடிக்கிறாங்க. ஹாசினி சொல்றாங்க, என் புருஷன் என்ன ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாரு. ஹாசினி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மீனாட்சியும் தீரஜும் திரும்பி பாக்குறாங்க முத்துப்பாண்டியையும் ஹாசினியையும். நாளை சந்திப்போம்.